ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. ஜெபமே நமக்கு வெற்றி கொடுக்கும். அதனால நீங்கள் அநேக இடங்களில் ஜெபத்தில் இருக்கிறது நாம் பார்த்துட்ருக்குறோம். நாமும் ஜெபிச்சிட்ருக்குறோம். ரொம்ப நல்லதுங்க. அல்ல, கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்காக இந்த ஜெப நேரங்களில் நம்மோடு கூட பேசுகிறது நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் உணர்ந்திருக்கீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளில், இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த செய்திகளில் நாம் பார்க்கும்போது மனம் திரும்புதல் என்று பற்றி நாம் பார்த்துட்ருக்கிறோம். மனம் திரும்பாமல் போனால் விளக்குத்தண்டை நான் எடுத்துடுவேன் சொல்லியிருக்கிறார். ரொம்ப கோபமாக சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறார். யாரெல்லாம் மனம் திரும்பணும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களாகி நாம் கூட சில விஷயங்களில் நாம் மனம் திரும்பணும். நம்ம எல்லாமே முழுமையாக மனம் திரும்பிட்டோம் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாதுங்க, நாம் சொல்ல முடியாதுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 வாசிக்கும் போது ஞானஸ்தானம் பெறுகிறவர் அவங்க மனம் திரும்பினாங்க. நாமும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், மனம் திரும்பியிருக்கோம். ஆனால் முழுமையாக இன்னும் மனம் திரும்பலைங்க. அதனால இன்றைக்கு கூட பாருங்க, சபைகள் இன்னும் திறக்கப்படலைங்க. சபைகள் மேலே கூட ஆண்டவருக்கு கோபம் இருக்குன்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தோங்க. சரிங்களா? நிறைய விஷயங்களில் மனதிரமானோம். அதிகமாக விசுவாசிகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் தான் இன்னும் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குங்க. 2 பேதுரு 3:9 நான் சொன்னது போல அவர் இன்னும் வராத காரணம், இன்னும் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபையின் காரணம் என்னன்னா, ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு என்னென்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில கூட நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் நல்ல ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? சக்கரியா 13 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் கோவப்பட்டு பேசினாலும் அடுத்த நிமிஷம் சில இறக்கங்களால் நம்ம மேலே ஒரு அன்பான சில வார்த்தைகள் நமக்காக வச்சிருக்கிறாருங்க. என்ன தெரியுங்களா? சக்கரியா 13:7 வாசிச்சிங்கன்னா, பட்டயமே என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறப்போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். நல்ல கவனிங்க. மெய்ப்பெண்ணை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். அந்த சிறுவர் யாருங்க? நாம் தான். நாம் சிறு பிள்ளைகளை போல மாறணும். இனி மத்திய சுவிசேஷம் நீங்கள் வாசிங்கன்னா சிறு பிள்ளைகளை போல மாறுங்கன்னு சொல்லுவார். அதே போல இப்போ நாம் இனி சிறுவர்கள் போல, சிறு பிள்ளைகளை போல. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, கள்ளங்கம்படி இல்லாதவங்க நமக்கு பேசுவோம். அப்போ சிறு பிள்ளைகள் போல நாம் மாறும்போது தான் இனி அவருடைய கரம் நம்ம மேலே இருக்குங்க. கேட்குறீங்களா? அடுத்தது சொல்றாரு, தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். இப்போ நடக்கிற சம்பவங்கள் நாம் பார்க்குறோம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. நடக்கிற சம்பவங்களை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, நான் சம்பவிக்கும் நாட்களில் 2 பங்கு சங்கரிக்கப்படும், 2 பங்கு சங்கரிக்கப்படும், 3ஆம் பங்கு அது மீதியாக இருக்கும். நாம் எந்த பங்குல நாம் இருக்கணும்னு நாம் விரும்பும். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன விரும்புகிறாருன்னா, 3ஆம் பங்குல நீ இருப்பியா என்று கேட்குறார். 3ஆம் பங்குல நீ இரு என்று கேட்குறார். இந்த வேதத்தை எடுத்து வீட்டில் வாசிங்க. அதே போல் இப்போ செய்தி கேட்குற நீங்கள் அது ஃபேஸ்புக் மூலமாக கேட்குறீங்களா, யூடியூப் மூலமாக கேட்குறீங்கன்னா அதை பாதி விட்டுறாதீங்க. முழுமையாக கேட்கறதுக்கு
உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, 2 பங்கு சங்கரிக்கப்படும், 3ஆம் பங்கு அதில் மீதியாக இருக்கும். ஆண்டவர் இந்த காலவெளியில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுன்னா, நீ 3ஆம் பங்குல நீ இருக்கணும், நீ மீதியா இருக்கணும். நான் மட்டும் இல்லைங்க, இது கேட்கிற ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டு இருக்கிற, உணர்ந்துட்டு இருக்கிற, நெற்றியில் அடையாளம் போடப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ 3ஆம் பங்குல நீ நிற்கணும். அது என்னுடைய இறுக்கத்தினால தான் உனக்கு நான் கொடுப்பேன். என் கிருபை இருந்தால் உனக்கு கொடுப்பேன். இந்த நாள் வரையும் நமக்கு கிருபை கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அருமையாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வீட்டை கொடுத்து நம்மளுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திச்சுட்டு இருக்கிறார். ஆமென். அடுத்தது பாருங்க, அந்த 3ஆம் பங்கை தான் அக்கினிக்குட்பண்ண பண்ணி வெள்ளியை உருகிறது போல அவர்கள் உருக்கி, பொன்னையும் புடுமிடுகிறது போல அவர்களை புடுமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர் சொல்லுவார்கள். யாருங்க? 3ஆவது பங்கு. அவர்களை கர்த்தரை புடுமிடுவார். இப்போது நம்மளை புடுமிட ஆரம்பிச்சுட்டா, ஏன்னா நம்ம 3ஆம் பங்குக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி அவங்க புடுமிட்டு பார்க்குறாரு. இதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படி செபிக்கணும்? நமக்கு கேட்குறாருன்னா செபிக்கணும். எதெல்லாம் விடு சொல்கிறாருன்னா முதல்ல விடணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா 2ஆவது பங்குல நான் போய் சிக்கிக் கொள்ளுவோம். அதனால அவர் கேட்குறாரு, நீ 3ஆம் பங்குல நீ வரணும்னா நீ மனம் திரும்பி வா. நம்ம எல்லாரும் மனம் திரும்பின ஊழியக்காரர், நானும் நிறைய ஊழியக்காரர்கள், நான் எல்லாருமே சொல்லுங்க, சில ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக அவங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது அவங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள். நானும் கற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் இது பண்ணிட்டுருக்கேன் என்று நான் கற்றுக்கொள்கிறேன். அப்போ இந்த காலவெளியில் என்ன சொல்கிறேன்? நீ 3ஆம் பங்குக்கு நீ வரணும். நான் உன்னை புடுமிடுவேன், நான் புடுமிட்டு பார்ப்பேன். அப்போ நான் உன்னை என்ன செய்வேன்? புடுமிட்டு நீ நல்லா ஆயிட்டேன்னா என் ஜனம் என்று நான் உனக்கு நான் சொல்லுவேன். ஜோஷுவா என் ஜனம், என் மகன் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நெற்றியில் அடையாளம் போட்டு நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சென்னை, பாம்பே, பல இடங்கள், பல வெளிநாடுகள் பார்க்கும்போது எவ்வளோ இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டு ஆன சிலர் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அவருடைய ஜனங்களை பாதுகாத்திருக்கிறார். நான் ரொம்ப நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமை போல நீதிமான்கள் இருந்தா இந்த 50-40 கேட்டார் பார்த்தீங்கன்னா, அதே போல அங்கங்க நீதிமான்கள் ஜெபிக்கிறதுனால அந்த இடத்தை ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். நம்முடைய வேலை கூட என்ன தெரியுங்களா? ஜெபிக்க வேண்டிய வேலை. அல்லேலூயா. அதனால நம்ம புடுமிட்டு பார்த்துட்டு இருக்கிறார். இந்த புடுமிடுவதற்கு நாம் இடம் கொடுக்கணுங்க. அல்லேலூயா. நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தால்தான். யோபானவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சாரே இல்லைங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சார். கர்த்தர் புடுமிட்டு பார்த்தார். யோபு 23:10 சொல்ற, நான் போற வழி அவர் அறிந்திருக்கிறார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அதனால நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபத்தோடு இருப்போம். இந்த வசனத்தின்படி அடுவரே நான் 3ஆவது பங்குக்குள்ள நான் வரணும் ஆசைப்படுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை புடுமிடுவதற்கு நீங்கள் அதிகமாக எனக்காக பிரயாசப்படுகிறீங்க, நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன், நான் பொன்னாக நான் விளங்கணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பிட்டு நான் ஆண்டோட கொடுத்து பாருங்களேன். அல்லேலூயா. நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும் சூழ்நிலைகள் இருக்கிறோம். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்னு பார்த்தீங்களா, மனுஷனும் ஒரு புல்லுக்கொப்பாக இருக்கும். நம்மெல்லாம் புல்லுக்கொப்பாக இருக்கும், புகைக்கொப்பாக இருக்கிறோம். ஒரு மரம் கூட லாபம் பாருங்கள். அந்த மரம் நாம் இறந்து போனாலும் மரம் இருந்துகிட்டு தான் இருக்கும், அது என்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். கற்றுக் கொடுத்த வார்த்தை. அதனால நமக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மனம் திரும்பு. நாம் கடந்த நாளில் நாம் பார்த்துட்ருக்குறோம். அப்போஸ்தலன் பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொன்னது போல, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதற்கு கீழே சுடாரி இது முதற்கொண்டு எனக்காக நீதி வைக்கப்பட்டிருக்கு. போல்டாக சொல்லிட்டாருங்க.
இன்னைக்கு அவருக்கு தைரியமா மேல இருக்கிறார். எனக்காக நான் போயிடுவேன், நான் தகுதியா இருக்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், தகுதியா இருக்கிறேன்னு சொல்லி அவர் இங்கே சொல்லிட்டாருங்க. இப்போ அவன் சந்தோஷமா அவர் இருப்பார். நான் எப்படி இருக்கிறேன்? அதே பவுல் சொல்றாரு, அது எனக்கு மட்டுமல்ல உனக்கும் கொடுப்பார், உங்களுக்கும் அதை வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பவுலை போல நீ சொல்ல முடியுமா? நல்ல போராட்டம் போராடிட்டு இருக்கிறேன், ஓட்டத்தை முடிக்கிறேன், ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்று சொல்ல முடியுதா? என்னால் முடியலங்க. நீங்க எப்படி எனக்கு தெரியல. காலையில வீட்டிலேருந்து கிளம்புனா சாயங்காலம் வந்து புலம்பு, ஐயோ இந்த இடத்துல கோவப்பட்டனே, இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டு நாமத்தை தூஷிட்டேனே, என் வீட்டில் இப்படி பண்ணிட்டு செஞ்சுட்டேனே, நான் அலுவலகத்தில் வேலை செய்யறதுல செஞ்சுட்டேனே, நான் கூடுகிற இடத்துல நான் செஞ்சுட்டேனே, ஆண்டவர் விரோதமாக தப்பு பண்ணிட்டேனே என்று புலம்புவோமா இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, நான் நினச்சி உட்காந்து பாருங்க, நான் இன்னைக்கு இதை பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன் என்று சொல்லி நமக்கு ஒரு பாரம் அப்படி குத்துங்க. ஆனால் அது குத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டோட கிருபை நம்மளை தாங்கி கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் இப்போ கேட்குறாரு என்னதுங்களா, புலம்பல். நம்ம அடிக்கடி சொல்கிற வசந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் பைபிள் எடுத்து வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தின் பரலோகத்தில் இருக்கிற பிதா தேவனிடத்தில் ஏறெடுக்க கடுவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகியால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால மூடிக்கொண்டு எங்களை தப்பிவிடாமல் பின்தொடர்ந்து கொன்றீரே, எங்களை கொன்றீரே. ஆண்டவர் கொண்டுட்டு இருக்காரா இல்லைங்களா? நம்மளை சேஃப்டியை வச்சிருக்கிறாருன்னா நல்ல கவனிங்க, அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். இனி அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக இருக்கணும்னா சரி, நம்ம மனம் திரும்பணும். எதுலெல்லாம் மனம் திரும்பணும்? அவர் பாருங்க, 2 தீமோத்தேயுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டம் போராடணும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டது, நீங்கள் எதுல இது ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சீங்க, எங்களால் ஜெயிக்க முடியலேன்னு சொல்லி நான் புலம்பினேன். அதுக்கு அநேக ஸ்டெப்ஸ் அந்த பவுலானவர் கற்றுக் கொடுத்தார். ஆவியானவர் அந்த வசனங்கள்லாம் தியானிக்க வச்சாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கலாத்தியர் 2:20. நான் அல்ல, நானா இருக்கிறதுனால தான் என்னால் ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. நானா இருக்கிறதுனால தான் என்னால் ஜெயிக்க முடியல. இனி ஜெயிச்ச இயேசுவை முழுமையாக நான் வைப்பேன், என் மனசுக்குள்ள வைப்பேன், என் இருதயத்துக்குள்ள வைப்பேன். அவர் தான் எனக்கு ஜெயம் கொடுப்பார். யோவான் 16:33 நம்ம வாட்சியம் பார்த்தீங்களா? நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன்கொள், நீ ஜெயிக்க முடியும். முடியல சொல்லக்கூடாது. நீ ஜெயிக்க முடியும் என்று என்னை கொண்டு நீ சொல்லிப்பார். பிலிப்பர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொன்னார். பார்த்தீங்களா? சும்மாவா கிறிஸ்து என்ற பேரை வச்சுக்கிட்டா ஜெயிக்க முடியுமா? மேலே 11-13 வாசிக்கும் போது அவர் சொல்றார், நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். நீங்கள் எடுத்து வீட்டில் வாசிங்க. நான் கற்றுக்கொண்டேன், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், போதிச்சார், அதை நான் கடைப்பிடிச்சிட்டே வந்தேன். அதனால் அவர் எனக்கு பலனாக இருந்தது. இன்னைக்கு நம்ம கேட்குற வசனங்களை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி நடந்து பாருங்க. தக்க சமயத்தில் நமக்கு அவர் பலனாக இருப்பார். எந்த இடத்துல ஜெயிக்கணுமோ, எந்த விஷயத்தை ஜெயிக்கணுமோ ஜெயிக்க வைப்பார். நான் கோவப்படக்கூடாது என்று ஆண்டு கற்றுக் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? எந்த இடத்துல நான் படும்படியாக பிசாசு நம்ம தூண்டுதல் பண்ணுறோனோ அந்த இடத்துல ஆண்டு நம்ம சப்போர்ட் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேர் என்னால் முடியல எண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பவுலானவர் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்க? முதலாவது, உனக்குள்ள நேச வச்சுக்கோ. அதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நிச்சயிப்பார். ரோமர் 7 அவர் தான் புலம்பனார். என்னால் முடியல, நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் தீமை எனக்குள்ள இருக்கு, ஆனால் நான் அல்ல என்று யோசிக்கிறேன். அல்லேலூயா. அதை விட அவர் ஒரு வார்த்தை சொன்னார். 1 தீமோத்தேயு 1:15 பிரதான பாவி நான் ஒத்துக்கிட்டார், ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார். எனக்கு அப்படிதான் வரும். கோவம் வராமல் இருக்க முடியுமோ?
பொய் பேசாமல் இருக்க முடியுமா? நல்லவனா இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியாதுங்க. சொன்னால் நமக்கு தான் ஆபத்து. அல்லேலூயா. அதனால நல்ல கவனி. லூக்கா 8 கூட நம்ம வாசிச்சோம் 26 இயேசுவை பார்த்தோன்னு பிசாசு ஓடி வந்து நடுங்கி அவர் பாதத்தில் விழுந்து என்ன கேட்டான்? ஆண்டவரே, எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க? அதான் அன்றைக்கி நான் ஒன்று கேட்டேன். இன்னைக்கு பிசாசை பார்த்து நீங்கள் வேதனைப்படுறீங்களா, இல்லை உங்களை பார்த்து அவன் வேதனைப்படுறானா? இதை தான் உங்களை கேள்வி கேட்டேன். வேதனைப்படணும்னா நமக்குள் யார் இருக்கணும்? இயேசு இருக்கணுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இயேசு இல்லாமல் நம் வாயில் லூக்கா 6:46 சொன்னது போல் நாவினால் மட்டும்தான் என் ஆண்டவர் சொல்கிறீங்க நான் சொன்னபடி செய்யலைன்னா அழகாக உள்ள வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவோம். அப்போஸ்தலர் 19 வாட்சும் பார்த்தீங்களா? 11 தொடங்கி பவுலை அறிவேன், இயேசு அறிவேன், நீ யார்? அப்போ பவுலை பார்த்து பிசாசுக்கு பொல்லாதாவே அவ்வளோ பயம் பவுலை பார்த்து. ஏன்றீங்கன்னா அவர் பரிசுத்தமாக இருந்தார், இயேசு போல இருந்தார். பயம் நமக்குள்ள அசுத்தங்களை வச்சுக்கிட்டு நம் இயேசு நாமத்தை நாம் துணிந்து சொன்னான்னு வச்சுங்க, நம்ம குடும்பத்தையும் நம்மை பீறி போடுவோம். அதனால முதல் தீர்மானம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ வைப்பேன். அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் நம்ம என்ன செய்யணுங்க? எடுக்கணும். எடுத்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அடுத்தது என்ன தெரியுங்களா? அடுத்த வார்த்தை அருமையான வார்த்தை, நாமே கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ணணுங்க. வாசிக்கலாங்களா? பவுல் எடுத்த இன்னொரு தீர்மானம் 1 கொரிந்தியர் 9 வசனம் 24 27 நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்தது அவர் எடுத்த தீர்மானம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்ப பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ரெண்டாவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுங்களா? கண்டிப்பாக எடுத்தாகணும். என்னால் முடியல, நான் இதை தான் பண்ண முடியும், இப்படி தான் செய்ய முடியும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்கிறாங்கன்னா கர்த்தருக்கு பிடிக்காதவங்க. 27 வசனத்தை சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது ஊழியக்காரருக்கும் தகும், அதே போல விசுவாசிகளுக்கும் தகும். ஊழியக்கார் பேசுவாங்க, ஆனால் செயல்ல இருக்காது. எல்லாரையும் சொல்லலை, என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். நானும் பிரசங்கம் பண்ணுறேன்னா நானும் சரியில்லைன்னா அவ்வளோதான். 4 பேர் என்ன திட்டுவாங்க, காரி துப்புவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கிறான்பா சொல்லுவாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு அங்கங்கே ஒரு ஜாதிகள் சில இடங்களில் பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அதுக்கு நாம் இடம் விடலாமா? அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்ற, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, இது அப்படியே வைங்க. எபிரேயர் 5 சொல்றாரு, அவர் குமாரனா இருந்தோம், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நாம் நினைக்கிறோம், இயேசு அவரு பரலோகத்திலிருந்து வந்தவர் தானே, அவர் ஜெயிக்க முடியும். இல்லைங்க, அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தா சொல்லிட்டு எபிரேயர் 4:15 சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நாம் முடியும் சொல்லக்கூடாதுங்க. சரி, கீழ்ப்படிஞ்சாதான் முடியும். என் சரீரத்தை ஒடுக்கணுங்க. நம்ம இப்போ
என் சரீரத்தை ஒடுக்கணும், உங்க சரீரத்தை ஒடுக்கணும் முடியாது. கோவப்படாம இருக்க முடியாது. எப்படி? போய் பேசாம இருக்க முடியல. எப்படி? கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா, கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதான் சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாதவனா போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஒடுக்கினாதான் ஜெயிக்க முடியும். ஒடுக்கினாதான் 1 Péதுரு 5:6 சொன்னது போல அவர் கைக்குள் அடங்கி இருக்க முடியும். கேட்குறீங்களா? அடுங்கன்னா என்ன அர்த்தங்க? ஆண்டவரே, இது நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னை நான் கண்ட்ரோல் பண்ணி, இது நான் இப்படி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களே நான் செய்யாமல் இருக்க நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் கர்த்தர் பலன் கொடுப்பாரா இல்லைங்களா? கண்டிப்பாக பலன் கொடுப்பார். 2 Corinthians 12 அவர் சொல்றாரு பாரு, உன் பலவீனத்துக்குள்ள என் பலன் பூர்ணமாக இருக்கும். எப்போ சொன்னாருங்க அது? பவுல் தன்னைத்தான் தாழ்த்தினார். ஆண்டவரே, எனக்கு ஒரு முள் இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் வர்றாங்க, ஏதோ ஒரு டார்ச்சர் வந்துட்டு தான் இருக்கும். நம்மளை எப்படியான தூண்டி விடும். மனுஷர் மூலமாக பிசாசு தூண்டுவான். நம்ம வாயில கோபப்படுவதற்கு, பொய் பேசுவது, ஏதோ ஒன்று நம்மை உசுப்பேத்தி விடுவான். இதுக்கு நாம் என்ன செய்யணும்? கண்ட்ரோல். அருமையான வார்த்தை பாருங்க, என் சரீரத்தை கண்ட்ரோல் ஒட்டிக்க வைக்கிறேன். ஒரு கோவம் அந்த ஒரு செகண்ட்ல கோவம் வரும்படி எதனா செய்யறான்னா பிசாசு ஒடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளோ உதாரணம் உள்ளவர் பாருங்க. அவருக்கு 33 வருஷம், அந்த 3 வருஷம் கொடுத்து எத்தனை பாடுகள் அனுபவிச்சார், எத்தனை பாடுகள் அனுபவிச்சார். ஒடுக்கினாரா இல்லைங்களா? அவர் சரீரத்தை ஒடுக்கினாரா இல்லைங்களா? அவள் ஒடுக்கினாரா இல்லைங்களா? எத்தனை பேர் ஒடுக்கினாங்க? பேதுரு கூட பாருங்க, முதலாவது இயேசுவோட கூட இருக்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு உருவாக்கிட்டு இருந்தார். ஆனால் ஜெயிச்சார் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 பார்த்தீங்களா? ஜெயிச்சாரே இல்லைங்களா? யோவான் 21 நீங்க எடுத்து வாட்சிங் கேட்பார் இயேசு, என் ஆடுகளை மெய்ப்பாயா, என் ஆடுகளை மெய்ப்பாயா, உருவாக்குற நீ அடிக்கடி பிசாசு கிட்ட இடம் கொடுத்துற, பிசாசு உன்னை நோன்றான், இடம் கொடுப்பியா என்று கேட்டு அவரை நோவடிச்சாரு. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி கேட்குறீங்க? இதெல்லாம் உணர்ந்தார். என்ன ஆச்சுங்க? அப்போஸ்தலர் 2 அவர் தாங்க ஸ்டெப் எடுத்தார். மத்தேயு 16 பேதுருவானவர்கிட்ட இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன்னு சொன்னார். உங்க மேல ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கிறார், உங்களை கொண்டு பிளான் பண்ணியிருக்கிறார், நிறைய பிளானிங் வச்சிருப்பாரு. அப்போஸ்தலர் பேதுரு போல சரி, நான் உணர்ந்துட்டேன் ஆண்டவரே, நான் உமக்காகவே நான் வாழுவேன் என்று சொன்ன பிறகு எப்படி பேதுரு மூலமாக, அவர் மூலமாக சபை எழுப்பினாரோ பாருங்க. எவ்வளவு தைரியமா, அடுத்ததெல்லாம் தைரியமா தான் பேஸ் பண்ண. அப்போஸ்தலர் 2 நீங்க பாத்தீங்கன்னா தைரியமா பேஸ் பண்ணாரு. அல்லேலூயா. அவங்கெல்லாம் சரித்து ஒடுக்குனாங்க. ஒரு ஆண்டவர் உருவாக்கின கற்று தந்தாரு. அதெல்லாம் அவைகளால் ஏற்றுக்கொண்டு ஜெயிச்சாங்க. சரித்தை ஒடுக்குனாங்க. பேதுரு பவுலானவர் அப்படிதான் என்னை ஒடுக்கன்னு சொன்னாங்க. கொலோசியர் 3 நீங்க எடுத்து வாசிங்க. நாம் என்னென்ன தவறுகள் செய்கிறோம் என்று சுட்டி காணிக்கிறோம். கலாத்தியர் 5 நீங்க எடுத்து வாசிங்க, 19 சுட்டி காணிக்கிறேன். இதெல்லாம் நீங்க செய்றீங்க. அதெல்லாம் நாம் கேட்டு எபேசியர் 4 இன்னும் எனக்கு சிந்தனை கொடுக்கிற ஒரு வசனம் இருக்கு. பரிசுத்தாவை பெற்றிருக்கிறியே, கோபப்பறியே, கெட்ட வார்த்தை பேசுறியே, இதெல்லாம் செய்றியே, துக்கப்படுத்தலாமா? இன்னைக்கு நான் என்ன செய்யணுங்க? என் சரீரத்தை நான் ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்தின ஆண்டவருக்கு என்ன செய்வார்? பலன் கண்டிப்பா கொடுப்பாரு. அதான் பவுல் சார் நமக்கு ஒரு ஐடியா இப்போ கொடுக்குறாரு. உன் சரீரத்தை ஒடுக்கி பார், கண்ட்ரோல் பண்ணிப்பார். ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது உனக்கு செய்ய உனக்கு மனசில் தூண்டுதல் ஆச்சுன்னா செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நாம் ஜெயிச்சுவோம். நல்ல போராட முடியுங்க. அதை எபிரேயர் 12 அவர் சொல்றார், அருமையா நம்ம என்கரேஜ் பண்றாரு பாருங்க. நல்ல கேளுங்க. எபிரேயர் 12 1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தின் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடுவோம். அவர்னா யாருங்க? இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரசத்தில் வெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவையும் உதாரணமாக நமக்கு எடுத்து காமிக்கிறார். அவருக்கு எவ்வளோ அவமானம் வந்தது? எங்கன்னா டென்ஷன் ஆனாரா? எங்கே கோவப்பட வேண்டிய இடத்துல சைலண்டாக போனார். எத்தனை இடத்துல சைலண்டாக போயிருக்கிறார். இல்லையா? அப்போ சொல்றார், தமக்கு முன் இந்த வைத்திருக்கிற சந்தோஷத்தை நினைச்சுதான் எல்லா அவமானத்தை எல்லாம் சகிச்சார். அதான் நமக்கு மேலே சொல்றாரு, என்ன சொல்றாங்க? பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தின் தள்ளிவிட நமக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் பிடிக்காத விஷயத்தை தூண்டுதல் பண்ணுவோம். நாம் வைராக்கியமா அது என்ன கண்ட்ரோல் பண்ணி இனி நான் செய்ய மாட்டேன். சகோதரிகள் கூட தயவு செய்து இதை கேட்குற சகோதரிகள், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்றீங்களா? நீதிமொழிகள் 31:10 வாசிச்சிங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீதி 31 இல்லை, என்னால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல என்றவங்க தயவு செய்து இப்படிப்பட்ட ஸ்திரீகளை இருக்கணும் என்று அவர் கேட்குறாருங்க. எப்படிப்பட்ட ஸ்திரீகள் அவர் விரும்புகிற அவர் ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்க இருக்கணும்ன்றாருங்க. நீதிமொழி 31 வசனம் 10 சொல்றார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்கலாம் என்பது. குணசாலியான ஸ்திரீ. ஒரு கிறிஸ்தவங்க குடும்பத்தில் ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும். எப்படி அவங்க குணசாலினே யாரு? உதாரணம் ஒரே ஒரு வார்த்தை சொல்ற, அதே அதிகாரம் 15 இருட்டோடு எழுந்த தன் வீட்டுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டாம். காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு இருட்டோடு எழுந்திருக்கணுன்ற. எத்தனை பேர் இருட்டோடு எழுந்திருக்கிறோம்? என்னால் முடியல, சோர்வா இருக்கு சொல்றவங்க, இன்னைக்கு உங்க சரீரத்தை கர்த்தருக்காக ஒடுக்கி காமி. ஐயோ, நான் யாண்டு சொன்ன மாதிரி என் சரீரத்தை காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். ஒடுக்கி காமிங்க. அதனால வர சந்தோஷம் என்ன தெரியுங்களா? 28 சொல்ற, அவர் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவர் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகள் உண்டு, நீயோ அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். அப்படிப்பட்ட ஸ்திரீ. எப்படிப்பட்ட ஸ்திரீ? இருட்டோடு எழுந்திருக்கிறவர்கள். இருட்டோடனே ஒரு 5 மணிக்கு மேக்ஸிமம் எழுந்துருங்களா? அப்போ அவர்கள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரையும் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். இன்னைக்கு சகோதரி என்னால் முடியல, 6 மணிக்கு எழுந்திருக்கிற. வீட்டில் சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் ஆகுது, லேட் ஆகுது எழும்புறதுக்கு. கண்டிப்பா இன்றைக்கு உங்க சரீரத்தை ஒடுக்கி காமிங்க. ஆண்டவரே, இந்த சரீரத்தை எனக்காக கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு உருவாக்குனீங்க, நீங்க தான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் கொடுத்துருக்கீங்க, இப்படிப்பட்ட தாய் தகப்பன் கொடுத்துருக்கீங்க, இப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன வச்சிருக்கீங்க. நான் இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்? என் சரீரத்தை ஒடுக்கி காலையில் எழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க விரும்புற மாதிரி காலையில் எழுந்திருக்கிறேன் சொல்லலாமா? சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்னால் முடியல சொல்றவங்க இன்னிலேருந்து உங்க சரீரத்தை ஒடுக்கணும். ஜெபிக்க முடியலன்னு நிறைய பேர், ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேது. நீங்க நிறைய பேர் பாருங்க, சர்ச்சுக்கு போக முடியும், டைம் இல்லை சொல்றவங்களே, நீங்க ஆண்டவர் ஒடுக்க வச்சுட்டார் பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் வீட்டில் உட்கார வச்சுட்டார் பார்த்தீங்களா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் கடைசி தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அடுத்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு மல்கியா தீர்க்கதரிசி கடைசி, அடுத்தது புதிய ஏற்பாடு. எத்தனை நாள் தெரியுங்களா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதமே இல்லாத ஒரு தீர்க்கதரிசி இல்லாம இருந்தது? எத்தனை வருஷம் தெரியுங்களா? 400 வருஷம் இருட்டான காலங்களை வச்சார். 400 வருஷம். இன்னைக்கு நாம் தேவாலயத்துக்கு போக முடியலையே என்று புலம்புறீங்க பார்த்தீங்களா? புலம்புறம் பார்த்தீங்களா? இது எல்லாம் ஆண்டோட வேலை. ஆண்டோட வேலை. இஷ்டம் போல வரீங்க, இஷ்டம் போல போறீங்க. சபை நீங்க மதிக்கிறீங்களா? கோபம். அல்லேலூயா. சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இனி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
இப்ப தேடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஐயோ வசனம் கேட்க முடியலையேன்னு சொல்லி. ஆனா ஆண்டோட கிருபை இப்ப கூட ஒட்டிட்டு இருக்கு. ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்கார சபையாருக்கு என்ன செய்தாரு, எப்படியாகிலும் ஜபத்தை கொடுக்கவே. அது ஆண்டோட கிருபை. இந்த சீக்கிரத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டு சீக்கிரமே நமக்கு ஆலயங்கள் திறக்கப்படும், நம் ஆலயங்கள் திறக்கப்படும் சொல்லி. அல்லேலூயா. சரித்தை ஒடுக்கலாமா? நம்முடைய எல்லா செல்ஃபிஷ் எல்லாம் இன்னைக்கு என்ன முடியல, கோவப்பட முடியாம இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சில குணங்கள் உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. சகோதரிகள் காலையில் ஏந்திருக்கிறது உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னால ஜெபிக்க முடியாது சொல்லாதீங்க. மத்திய 26, 40, 41 சோதனை 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 என்று சொல்றதை விட நம்ம 1 மணி நேரம் மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிறோம். 1 மணி நேரம் ஜெபிச்சுப்பார். சோதனை நீ மேற்கொள்ளுவா, சோதனை உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அப்போ என்னால முடியல, ஜெபிக்க முடியல என்று சொல்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், உன்னால் முடியும், உன் சரீரத்தை ஒடுக்கி காமி. அல்லேலூயா. ஒடுக்கலாமா, ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? உன் சரீரத்தை ஒடுக்கினாதான் நிச்சயம் எடுப்பார். ரோமர் 16:20 கடைசிய சொல்றேன், அவளோட வார்த்தையின்படி நம்ம சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா கேளுங்க, அவர் வார்த்தையின்படி சரிங்களா? ஆண்டவரே, இனி என் சரீரத்தை நீங்க இஷ்டம் போல, நீங்க விரும்புறது போல என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று நீங்க தீர்மானிச்சிட்டீங்களா? ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் இருக்குங்க. என்ன தெரியுங்களா? ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழே நசிக்கப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம சமாதானம் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, இதை கேட்கிற நீங்க, குடும்பமா கேட்கிற நீங்க சமாதானத்தோடு இருக்கிறோமா? ஏதோ ஒரு விதத்தை, ஐயோ நான் இது பண்ணிட்டேன்னு ஒரு விரோதமா, என்னால் இனி எழும்ப முடியாம நான் காலையில எழுந்திருக்கு சொல்ற, நான் எழும்பலையே என்று புலம்புறீங்களா? ஜெபிக்க முடியல, இப்படி பல ஆண்டோட விஷயத்த செய்ய முடியாம நீங்க புலம்புறது நமக்கு தெரியும். ஆனா ஏன் சரீரத்தை இனி அவருக்காக நான் ஒடுக்குவேன், அவர் சொன்னபடியே நான் அதெல்லாம் செய்வேன் என்று சரித்து ஒடுக்கிட்டீங்கன்னா, இப்ப தீர்மானிச்சிட்டீங்கன்னா, சமாதானம் நாளைக்கு அல்ல, 4 நாளைக்கு இல்லை, அடுத்த வருஷம் கிடையாது, இப்பவே. யார் காலின் கீழே? உங்க காலின் கீழே சாத்தான நசுக்கிருப்பார். அருமையான வசனம், அருமையான வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே, அவருடைய காலின் கீழே இல்லை, அவரை எனக்குள் வச்சுக்கிட்ட ஆண்டவரே, இனி என் சரீரமே உமக்கு ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் எனக்குள் வருவாரு. அல்லேலூயா. எனக்குள் வருவாரு. எனக்குள் வந்துட்டா என் காலின் கீழே சாத்தானே அசுக்குவா. இது கேட்கிற அன்பான பிள்ளைகளே, நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க, என் காலின் கீழே எனக்கு எதிர்த்து இந்த சாத்தானை நசுக்கிட்ட சமாதானமான வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறீங்க, நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. இனி நான் அல்ல என்று நாம் தீர்மானிச்சிட்டோம் ஆண்டவரே. இனி ஆண்டவர் எங்களை வேதனைப்படுத்தின பிசாசு, இனி அவன் சொல்லுவான், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் என்ன டென்ஷன் பண்றிய, என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறியே, என்ன வேதனைப்படுத்த, நான் உன்னை விட்டு ஓடி போறேன் என்று சொல்லும்படியான எங்களுக்கு ஒரு ஆலோசனை தந்தீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்ப இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை ஆண்டவரே, எங்க சரீரத்தை எங்களால முடியலையே, கோபப்படாம இருக்க முடியலையே, கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அதிகாலையில் எங்களால எந்திருக்க முடியலையே, ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கீங்க. உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணாதான், உன் சரீரத்தை ஒதுக்கினாதான் நிச்சயம் எடுக்க முடியும் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.
அது மீண்டும் கொரோனாவுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அது போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு போராளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவங்களுக்கெல்லாம் வெற்றி தாங்க ஆண்டவர். எங்க ஆண்டவரே எங்க ஜெபிக்கிறோம், எங்க ஜெபங்களுக்கு நீ கண்டிப்பா வெற்றி தருவீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் நாம் சந்திக்கும் போது ஆண்டவரே, புதன்கிழமை மாலை நாம் சந்திக்கும் போது ஆண்டவரே, நம்ம மனமாட்சியோடு சந்திக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டு பதில் கொடுக்கிறார். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவரே. இந்த நாளில் மனம் திரும்புவாயா, ஒரு சரீரத்தை எனக்கு கொடுத்து மனம் திரும்புவாய் என்று கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் மனம் திரும்பி எங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் பேர்பராய் ஆசிர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க. வரைய நாளில் கொரோனா வைரஸ் படிப்படியாக குறைஞ்சு போய் என்னை கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால்